ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது இதில் என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்னா, நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. இது வந்து பேர்லில் இருக்கிற நம்ம ஒயிட் பேர்ல் கலர் சொல்லுவாங்க. அந்த கலர் நம்ம எடுத்துக்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்ட் வித் ப்ரூச் ஒர்க் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து வெட் பண்ணிக்கோங்க. அதாவது கிளாத்தை தண்ணியில் தொட்டு ப்ரஷ் வந்து தண்ணியில் தொட்டுக்கோங்க. அதை அப்படியே நீங்கள் வந்து கிளாத்தில் ஜஸ்ட் வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் பெயிண்ட் நமக்கு. இப்போ பேர்ல் ஒயிட் எடுத்து நம்ம வந்து பட்டர்ஃப்ளையோட விங்ஸ்க்கெலாம் அடிச்சுக்கலாம். நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு கலர் கொடுக்கும்போது அது ஷேட் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஒயிட் அடிக்காமையும் நீங்கள் என்ன பட்டர்ஃப்ளை எல்லோ கலரோ பிங்க் கலர் ப்ளூ கலர் என்ன கொடுக்குறீங்களோ டேரெக்டாகவும் கொடுத்துக்கலாம். பட் இப்படி கொடுக்கும்போது நமக்கு ஷேடு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இது பேர்ல் கலர் அப்படிங்கிறதுனால அந்த வந்து ஷைனிங் கொடுக்கும் உங்களுக்கு அந்த பெயிண்ட் கலரு. இப்போ வந்து பட்டர்ஃப்ளைக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் லேயர் வேறு கலர் கொடுங்க. அந்த ஈரம் காயாமே கொடுத்திங்கன்னா ரொம்பவே பிளண்ட் ஆகும். கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்க வேண்டிய கலர் கொடுங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட் என்ன கலர் அடிக்க போகிறேன் அப்படிங்கிறதுனா ரொம்ப டார்க் பிங்க்கில் இருக்கிற அந்த கலர் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஷேட் அதே மாதிரி நம்ம ஒயிட் எங்கெல்லாம் கொடுத்தோமோ அங்கெல்லாம் ஷேட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷை கண்டிப்பாக வாட்டரில் டிப் பண்ணிக்கோங்க. எம்டி ப்ரஷ்ஷை வந்து அப்படியே ட்ரையாக இருக்கும், அதை அப்படியே பெயிண்ட் யூஸ் பண்ணாதீங்க. ப்ரஷ்ஷில் வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். பெயிண்டில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணலாம், அப்படியும் கொடுக்கலாம். நம்ம வாட்டர் ஆட் பண்ணாமல் எப்படி கொடுக்குறதுனா, நீங்கள் கிளாத்தை வெட் பண்ணி எம்டி ப்ரஷ்ஷில் வாட்டரை தொட்டு கிளாத்தை ஈரம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். கிளாத் வந்து ஈரம் இல்லாமல் ட்ரையான கிளாத்தாக இருந்ததுன்னா பெயிண்ட் கொஞ்சம் திட்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக ஒரு ட்ராப்க்கு கம்மியாக நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம். பாருங்கள், ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக தெரியும். நீங்கள் இதே ஒரே கலர் கொடுத்தீங்கன்னா இந்த கலர் என்னமோ அதுதான் நமக்கு தெரியும். ஒயிட்டோட ஆட் ஆகும்போது அது டிஃப்ரெண்ட்டாக நமக்கு லைட் ஒரு மாதிரி பேபி பிங்க் மாதிரியும் தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து பிளாக் கலர் அடிச்சுக்கிறேன். இந்த பிளாக் அடித்ததுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப அந்த டிப் வந்து மெலிசாக இருக்கிற 00 ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் பட்டர்ஃப்ளையோட அந்த விங்ஸுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் பிளாக் கலரில். விங்ஸ் வந்து நான் மேலே அவுட்லைன் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். ரொம்ப தின் லேயராக கொடுக்கலாம். கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க, உங்களுக்கு ஷேடு கரெக்டாக இருக்கும். லைன் கீழே வந்து கொடுத்துக்கிறேன். பாருங்கள், லைனுக்கு மாதிரி கர்வாக பண்ணி பட்டர்ஃப்ளையோட அந்த பாடி பார்ட் எல்லாமே கலர் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம எப்படி வந்து ப்ரூச் ஒர்க் கொடுக்குதோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேர்ல் ஒயிட் எடுத்துக்கிட்டு அங்கங்கே டாட் வைக்கலாம். கொஞ்சம் பார்க்க கான்ட்ராஸ்ட் அழகாக தெரியும். நான் 3 டாட் மேலே வச்சுக்கிறேன், கீழே ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன். பாருங்கள், ஒரு டாட் வச்சுட்டேன், அதுக்கு மேலே 3 டாட் வச்சுருக்கேன். அப்புறம் சைடில் வந்து லைனாக நான் வந்து டாட் வச்சுட்டு போய்ட்றேன். பாருங்கள், இதே மாதிரி டாட்ஸ் வச்சா இன்னும் பார்க்க நமக்கு இன்னும் அழகாக தெரியும். நீங்கள் டாட் வைக்காமே விடலாம், அது உங்களோட விருப்பம். எனக்கு தோணுச்சு, அதனால் நான் சரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். இது மாதிரி ஒயிட்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பாடி பார்ட்டுக்கு லைட்டாக கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம பிளாக்ல ஒயிட் கொடுத்தா ஓரளவுக்கு அழகாக தெரியும், அதுக்காக தான் நான் ஒயிட் கொடுக்குறேன். இப்போ கீழே வந்து நம்ம வந்து நெட் கிளாத் வச்சு ஒரு ரோஸ் மாதிரி மேக் பண்ணி ஃப்ளார் மாதிரி மேக் பண்ணி கீழே ஸ்டிச் பண்ணி ப்ரூச் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நெட் கிளாத்தை நான் ரிப்பன் சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். நமக்கு ரிப்பன் எந்த சைஸில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு 3/4 இன்ச்சு இருக்குது, 1 இன்ச்சு 2 இன்ச்சு ரிப்பனும் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 1 இன்ச்சில் கட் பண்ணிக்கோங்க, 1.5ல் இல்லை 3/4 இன்ச்சு அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் லென்த்தாக கட் பண்ணிக்கிட்டேன். ஊசியில் வந்து த்ரெட்டை 2 டைம் கோர்த்துக்கிட்டேன், அதாவது 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். முடிச்சு போட்டுட்டு இதில் நான் வந்து ஒரு சைடு வந்து கோர்க்க ஆரம்பிக்கிறேன். நல்லா நெருக்கமாக கோர்த்துக்கோங்க.
இதுலேயே உங்களுக்கு 3 ஃப்ளவருமே நம்ம முடிச்சிடலாம். இந்த லென்த்துக்கு நான் கட் பண்ண கிளாத்துலேயே நான் முடிச்சுக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ரிப்பன் ஒர்க்கு பண்ணலாம். ரிப்பன் ஆர்கான்சா ரிப்பன் இருந்ததுன்னா அந்த ரிப்பன் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். நான் நெட் கிளாத்லேயே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரிப்பன் சைஸ்க்கு நான் கட் பண்ணி ஒர்க் பண்ணேன். இப்போ இது மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளவரை நம்ம வந்து கீழே பட்டர்ஃப்ளைக்கு கீழே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட்டர்ஃப்ளை இந்த ஃப்ளவர் மேலே வந்து உட்காந்துட்ருக்க மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இதே மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கோர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கோர்த்துட்டு நீங்கள் அந்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை நல்லா டைட்டாக இழுத்து பிடிக்கும்போது நமக்கு அந்த ஃப்ளார் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு இது மாதிரி வச்சு வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே நமக்கு ரொம்ப ஓரளவுக்கு குட்டி சைஸாக தான் தேவைப்படும். ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாம். பாருங்கள், அது மாதிரி வச்சு பாருங்கள். இது ஓகே அப்படின்னா அந்த கிளாத்தை கட் பண்ணிடுங்க. நல்லா இழுத்து விடுங்க. இது மாதிரி நம்ம 3 ஃப்ளவர் மேக் பண்ணணும். இது லாக் ஸ்டிச் மாதிரி கீழேருந்து மேல் பக்கமாக போயிட்டு மேலேருந்து கீழ்ப்பக்கமாக அந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச் கொடுத்திங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து நமக்கு மூவ் ஆகாமல் இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பட்டர்ஃப்ளை கீழே நான் சர்க்கிள் மாதிரி 3 சர்க்கிள் போட்டிருப்பேன். அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணுறேன். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து கீழேருந்து மேலே குத்தி நான் எடுத்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு நெருக்கமாக வேணும்னா நீங்கள் ரிப்பன் கூட எடுத்துக்கலாம். நான் நெட் கிளாத் என்கிட்ட நிறைய இருந்தாலும் சரி ஓகே அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதில் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப கிட்ட வைக்காமல் அந்த பட்டர்ஃப்ளை வந்து இந்த ஃப்ளவர் மேலே உட்காந்துட்ருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க. இந்த ஃப்ளவர் சைஸ் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கீழ்ப்பக்கமாக குத்தி எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் 2-3 ஸ்டிச்சு நல்லா லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ மறுபடியும் கீழேருந்து மேல் பக்கமாக வந்து மேலேருந்து கீழ்ப்பக்கமாக அந்த மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் குத்திக்கோங்க. இல்லாட்டி ஒரு 2-3 டைம்ஸ் கூட ஓகே தான். இதுக்கு மேலே நம்ம ஏதாவது சீக்வென்ஸ் வச்சு அழகாக இருக்கும். அந்த நெட் கிளாத்தோடு விடும்போது அது நல்லா இருக்காது நமக்கு. இது மேலே நம்ம ஒரு குட்டி ஃப்ளவர் சீக்வென்ஸு சுகர் பீடு அந்த மாதிரி வச்சு கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஃப்ளவர் சீக்வென்ஸ் பட்டர்ஃப்ளை கலரில் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு சுகர் பீட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் இன்னும் ரிமைனிங் 2 ஃப்ளவர்ஸுமே வந்து ஸ்டிச் பண்ணணும். குட்டி குட்டியாக 3 ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நான் நெட் கிளாத் கட் பண்ண மாதிரி நீங்களும் கட் பண்ணி மேக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி ரிப்பன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் நிறைய ஒர்க் சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதுலேயும் நான் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ மட்டும் பார்க்குறவங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்காக சரி சொல்லலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னேன். சேம் அதே மாதிரி மறுபடியும் நம்ம நெட் கிளாத் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊசிகளை குத்தி குத்தி எடுத்துக்கலாம். எவ்வளோ நெருக்கமாக குத்துறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெட்டல்ஸ் வந்து ரொம்பவே நெருக்கமாக அழகாக இருக்கும். தூரமாக பண்ணிங்கன்னா ஃப்ளார் ரொம்ப பெருசாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. கிட்ட கிட்ட எடுக்கும்போது நிறைய சுருக்கங்கள் இருந்து நமக்கு ஃப்ளவர்ஸ் பார்க்க அழகாக இருக்கும். தூரமாக இருக்கும்போது அந்த கர்வ்ஸ் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நெருக்கமாக குத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு டைம் கட் பண்ண நெட் கிளாத்தே எனக்கு 3 ஃப்ளவர்ஸ் வந்துருச்சு.
ஸோ என்கிட்ட 3 நெட் கிளாத் இருக்குது. நெட் கிளாத் நிறைய இருக்கே அப்படிங்கிறதுக்காக நான் இதில் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபேப்ரிக் பெயிண்டிங் அவ்வளோ நமக்கு சின்ன சின்ன ஒர்க் பண்ணும்போது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு 2, 3 கலர் ஒரு ப்ரஷ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ப்ளவுஸு போட் நெக் மார்க் பண்ணிவிட்டு கீழே முதுகு சைடில் நம்ம வந்து இந்த கேர்ள் மாதிரி வரையலாம். இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி ப்ளவுஸோட ரைட் சைடில் கொடுக்கலாம். அந்த ஜி வந்து ப்ளவுஸோட ரைட் சைட்லையோ இல்லை பேக் சைடில் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அது அழகாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது கிளாஸ் எடுக்கிறதுல உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரூச் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ், சாரீ ப்ளீட் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ், ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ், இது எல்லாமே நான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி இது எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் லீஃப் மாதிரி இருக்கா அந்த பெட்டல் அதை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் நான் வந்து டியூப் பீட் எடுத்து ஒவ்வொரு சுகர் பீட் வச்சு லாக் பண்ணுறேன். குட்டியாக இருக்கிற டியூப் பீட் நான் எடுத்துருக்கிறது. கட்டானா பீட் இன்னும் குட்டி குட்டியாக இருக்கும். இது கொஞ்சம் குட்டியாக இருக்கிற டியூப் பீடு. இதை வச்சு தான் நான் வந்து அவுட்லைன் மாதிரி நான் கொடுக்குறேன் பாருங்கள், வி ஷேப்பில். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். பாருங்கள், அவ்வளோதானே, ஃபினிஷ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். see you, bye.